வணக்கம் நண்பர்களே. இது காதலின் மொழி. இன்னைக்கு நாம கேட்க போற கதைய தொடங்கலாம் வாங்க. அரக்கனை ஆளும் அக்ஷரா கதையின் 18வது அத்தியாயம். நகரத்தின் ஒதுக்குப்புறத்தில் மனித நடமாட்டமற்று கிடந்த அந்த பழைய கைவிடப்பட்ட பஞ்சாலை தொழிற்சாலை பல வருடங்களாக பூட்டி கிடந்ததால் சுவர்களில் படுந்திருந்த பாசி, கூரையிலிருந்து தொங்கிய ஒட்டடை, துருப்பிடித்த இரும்பு இயந்திரங்கள் என அந்த இடமே ஒரு சவக்கிடங்கு போன்ற அமைதியில் மூழ்கி இருந்தது. வெளியே அடிக்கும் பலத்த காற்றிற்கு கூரையின் உடைந்த தகரங்கள் டங் டங் என எழுப்பிய சத்தம் இருட்டில் ஏதோ ஒரு பேய் அலறுவதைப் போல அந்த இடத்தை மேலும் அச்சமூட்டுவதாக மாற்றியிருந்தது. ஆங்காங்கே உடைந்த கண்ணாடியின் துண்டுகள் கூரையின் ஓட்டைகள் வழியாக உள்ளே விழுந்த நில ஒளியில் கத்தியின் முனையைப் போல மினுமினுத்துக் கொண்டிருந்தன. அந்த இருளும் தூசியும் மண்டியிருந்த பெரிய ஹாலின் நடுவே ஒரே ஒரு தொங்கும் மின்விளக்கு மட்டும் மிதமான மஞ்சள் வெளிச்சத்தில் காற்றில் அசைந்து கொண்டிருந்தது. அந்த வெளிச்சத்திற்கு கீழே ஒரு சொகுசு நாற்காலியில் காலின் மேல் கால் போட்டு அமர்ந்திருந்தான் விக்ரம் ரத்தோர். அவனது வலது கையில் இருந்த மதுக்கோப்பையில் மிதந்த ஐஸ் கட்டிகள் மோதிக்கொள்ளும் மெல்லிய சத்தம் அந்த நிசப்தத்தை கிழித்தது. அவனது உதட்டோரத்தில் ஒரு கொடூரமான நக்கலான புன்னகை. கண்களில் வஞ்சமும் அக்ஷராவை அடைந்தே தீர வேண்டும் என்ற வெறியும் சுடராய் எரிந்தது. அவனை சுற்றி ஆயுதங்களுடன் நின்றிருந்த ஆட்களின் உடலிலும் பயத்தின் வியர்வை வழிந்தது. விக்ரமின் கொடூரத்தை பார்த்தா அல்லது அந்த இடத்தின் பயங்கரத்தை பார்த்தா என்று தெரியவில்லை. அவனது முக்கிய ஆளான தர்மா தொண்டையை நினைத்தபடி மெல்ல முன்னோக்கி வந்தான். சார், அந்த பொண்ணு அக்ஷரா கண்டிப்பா வருவாளா? அவ சாதாரண ஆள் இல்ல சார். அசுரன் ஆரியனோட பொண்டாட்டி. அவன்கிட்ட மோதி இது வரைக்கும் யாரும் உயிரோட தப்பிச்சதில்லை. அவர்கிட்ட விளையாடுறது வெறும் தீயோட விளையாடுறது இல்ல சார், நரகத்துல போய் நிக்கிற மாதிரி என்று நடுக்கத்துடன் கேட்டான். விக்ரம் தன் கையில் இருந்த மதுக்கோப்பையை மெதுவாக சுழற்றினான். அந்த மஞ்சள் வெளிச்சத்தில் மதுவின் சிவப்பும் அவனது கண்களில் கொடூரமும் ஒன்றாக பிரதிபலித்தது. தீயா? நரகமா? விக்ரமின் தொண்டையிலிருந்து ஒரு கொடூரமான அசுர சிரிப்பு வெளிப்பட்டது. விக்ரம் தன் உதட்டோரத்தில் ஒரு கொடூரமான நக்கலான புன்னகையை சிந்தியபடி மதுவை ஒரு மடக்கு பருகினான். தன் மொபைலில் இருக்கும் அக்ஷராவின் புகைப்படத்தை பார்த்தபடியே பேச தொடங்குகிறான். பிசினஸ்ல அந்த ஆரியன் எனக்கு போட்டியா வந்தப்பவே அவனை முடிச்சிருக்கணும்டா. ஆனா அக்ஷரா, அவ எனக்கு மட்டும்தான் சொந்தம்னு நான் நினைச்சிட்டு இருந்தப்போ அவளை தொட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் வயிற்றுல நெருப்ப வச்சுட்டான். ஆரியன் மேல அவளுக்கு எவ்வளவு காதல் வேணா இருக்கட்டும், ஆனா போர்ட்ரூம்ல அவ அவமானப்பட்டப்போ அடிப்பட்ட அவளோட ஈகோவும் அந்த கெத்தும் அவளை சும்மா இருக்க விடாதடா. யாருடா அந்த முகம் தெரியாத எதிரின்னு தேடி அவ தனியா இங்க வரப்போற அந்த நொடிதான் ஆரியனோட வாழ்நாளின் மிகப்பெரிய வீழ்ச்சி தொடங்குற நொடி. அக்ஷராவோட ஒட்டுமொத்த உடம்பும் மனசும் எனக்கு மட்டும்தான்டா சொந்தம். அவளை வச்சுதான் அந்த ஆரியனை நான் அணு அணுவா சித்திரவதை பண்ணி அழிக்க போறேன். அவ கண் எதிரிலேயே அவனோட சாம்ராஜ்யத்தை உடைப்பேன். அவன் கதறி அழறப்போ அக்ஷரா என் மடியில இருப்பா. நான் விரிச்ச இந்த வலையில இருந்து அந்த ஆரியனால அவளை காப்பாத்தவும் முடியாது, அவகிட்ட இருந்து என்னை யாராலும் பிரிக்கவும் முடியாது. விக்ரம் தன் கையில் இருக்கும் மதுக்கோப்பையை அக்ஷராவின் புகைப்படத்திற்கு நேராக உயர்த்தி காட்டி ஒரு அசுர சிரிப்போடு மீண்டும் ஒரு மடக்கு பருகுகிறான். அந்த அறையின் இருள் அவனது வெறியால் மேலும் அச்சமூட்டுவதாக மாறுகிறது. மறுநாள் காலை சூரியனின் இளங்கதிர்கள் பங்களாவின் பட்டு திரைகளை தாண்டி அறைக்குள் தங்க நிறத்தில் ஒளியை சிதறடித்துக் கொண்டிருந்தன. ஜன்னல் வழியே லேசாக வீசிய சில்லென்ற காலை காற்று அந்த அறையின் அமைதியோடு கலந்து புதுவிதமான ஒரு வாசத்தை கொண்டு வந்தது. அக்ஷரா மெதுவாக கண் விழித்தாள். அவள் இமைகளை திறந்த கணமே தன் உடலை ஏதோ ஒரு கம்பீரமான இரும்பு கோட்டை போல இறுக்கமாக சூழ்ந்திருந்த ஆரியனின் அணைப்பை உணர்ந்தாள். அவனது அகன்ற கதகதப்பான மார்பில் தலை வைத்து அவனது சீரான மூச்சுக்காற்றின் வெப்பத்தை தன் கூந்தலில் உணர்ந்தபடி தூங்கிய அந்த இரவு இத்தனை நாட்களாக அவள் வாழ்க்கையில் உணராத, வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஒரு பேரமைதியையும் பாதுகாப்பையும் கொடுத்திருந்தது. வெளி உலகத்திற்கு அசுரனாய் யாருக்கும் பணியாத சிம்மமாய் வலம் வரும் ஆரியன் இப்போது அவள் அருகில் சின்ன குழந்தையைப் போல எந்த ஒரு கவலையும் இன்றி ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தான். அவனது கூர்மையான முக அமைப்பும் லேசாக கலைந்திருந்த தலைமுடியும் அவளுக்குள் ஏதோ ஒரு புது கிளர்ச்சியை ஏற்படுத்தியது. தன் இதயம் லேசாக துடிக்கும் சத்தம் அவனுக்கே கேட்டுவிடுமோ என்ற வெட்கத்துடன் மெல்ல அவனது பிடியிலிருந்து விலக முயன்றாள்.
ஆனால் அவளது சிறு அசைவை கூட தூக்கத்திலும் உணர்ந்தவன் போல ஆரியன் தன் பிடியை தளர்த்தவில்லை. மாறாக அவளது இடுப்பை சுற்றியிருந்த தன் பலமான கரங்களை இன்னும் சற்றே இறுக்கி அவளை தன்னோடு ஒட்ட அணைத்துக் கொண்டான். அவனது முகம் இப்போது அவளது கழுத்து வளைவில் புதைந்திருந்தது. அவனது சூடான மூச்சுக்காற்று அவளது தோள்பட்டையில் படர அக்ஷராவின் உடலெங்கும் ஒரு மெல்லிய சிலிர்ப்பு பரவியது. இன்னும் கொஞ்ச நேரம் அக்ஷரா. தூக்கம் கலந்த கரடு முரடான ஆனால் காதலால் குழைந்த அவனது அந்த கம்பீர குதல் அவளது காதோறும் மிக மெதுவாக கேட்டியது. அவன் கண் விழிக்கவில்லை. ஆனால் அவளது கூந்தலுக்குள் தன் விரல்களை விட்டு அவளது தலையை மெதுவாக கோதிவிட்டான். அந்த அசுரனின் இந்த மென்மையான காதல் அக்ஷராவை முற்றிலும் வீழ்த்தி இருந்தது. ஆரியன், விடுடா, விடிஞ்சிருச்சு என்று அக்ஷரா மெல்லிய கிசுகிசுக்கும் குரலில் முணுமுணுத்தாள். அவளது குரலில் இருந்த நாணமும் சிலிர்ப்பும் அவனுக்கும் புரிந்தது. ஆரியன் மெதுவாக கண்களை திறந்து அவளை பார்த்தான். காலை சூரியனின் இளங்கதிர்கள் அவளது முகத்தில் படர்ந்திருக்க கலைந்த கூந்தலும் தூக்கம் கலந்த அந்த கம்பீர குரலும் அவனுக்குள் ஒரு தனி வசீகரத்தை கூட்டி காட்டியது. அவளது அழகில் தன்னை தொலைத்தவன் போல மெல்ல சாய்ந்து அவளது நெற்றியில் ஆழமாக தன் இதழ்களை பதித்தான். என் பொண்டாட்டி என் மடியில இருக்கும்போது காலையில சீக்கிரம் எழுந்திருக்கணும்னு எந்த சட்டமும் இல்லடி என்று அவளது மூக்கோடு தன் மூக்கை உரசி குறும்பாக சொன்னான். அவனது அந்த நெருக்கம் அக்ஷராவின் இதய துடிப்பை எகிர வைத்தது. அக்ஷரா தன் வெட்கத்தை வம்படியாக மறைத்துக் கொண்டு அவனை லேசாக தள்ளிவிட்டபடி, ஆபீஸ்க்கு நேரமாச்சு ஆரியன், அப்புறம் மீட்டிங்க்கு லேட் ஆயிடும், எனக்கு இன்னைக்கு ரொம்ப முக்கியமான வேலை இருக்கு என்றாள். அவளது குரலில் வழக்கத்திற்கு மாறாக தெரிந்த ஒருவித அவசரத்தையும் அந்த விவரிக்க முடியாத தீவிரத்தையும் உணர்ந்த ஆரியன் லேசான புன்னகையோடு அவளை விடுவித்தான். சரி சரி, பெரிய பிசினஸ் மேக்னட் மேடம்க்கு லேட் ஆக கூடாதுல்ல, நீ போய் ஃப்ரெஷ்அப் ஆகு, நான் உனக்கு ஸ்ட்ராங்கா ஒரு காஃபி கொண்டு வரேன் என்று கூறிவிட்டு தன் மார்பை தழுவி இருந்த போர்வையை விலக்கி படுக்கையில் இருந்து கம்பீரமாக எழுந்தான். அவன் குளியல் அறைக்கு சென்று கதவு சாத்தப்படும் சத்தம் கேட்ட அடுத்த கணமே அக்ஷராவின் முகத்தில் இருந்த மென்மை மறைந்து ஒரு பயங்கரமான கவலை படர்ந்தது. அவளது கண்கள் பதற்றத்தில் சுழன்றன. நேற்றிரவு அவளது ரகசிய மின்னஞ்சலுக்கு வந்த அந்த ஆபத்தான மெயில் அவளது நினைவுக்கு வந்து அவளை உலுக்கியது. இன்னைக்கு காலையில 11 மணிக்கு நகரத்தின் ஒதுக்குப்புறத்துல இருக்கிற அந்த பழைய தொழிற்பேட்டை அறையின் 4 யாருக்கும் தெரியாம தனியா வரணும். வந்தா உன் புருஷனோட முழு உண்மையும் தெரியும். அக்ஷரா தன் கை விரல்களை இறுக்கமாக மூடினாள். குளியல் அறையிலிருந்து கேட்கும் தண்ணீரின் சத்தத்தை வெறித்து பார்த்தவள் மனதிற்குள் உறுதியாக பேசத் தொடங்கினாள். ஆரியன், உன்னை பழிவாங்க துடிக்கிற, உனக்கு பின்னாடி குழிப்ப இருக்கிற அந்த அசுர எதிரி யாருன்னு எனக்கு தெரியணும். உனக்கு எந்த ஆபத்தும் வராம இருக்கத்தான் நான் இதை உன்கிட்ட இருந்து மறைக்கிறேன். என் உயிரே போனாலும் பரவாயில்ல, இன்னைக்கு அந்த எதிரியோட முகமூடிய கிழிச்சு அவனோட சாம்ராஜ்யத்தை அழிச்சிட்டு வந்து உன் முன்னாடி கெத்தா நிற்பண்டா. அவளது கண்களில் காதலை விட ஆரியனை காப்பாற்ற துடிக்கும் ஒரு ரௌத்ரம் சுடராய் எரியத் தொடங்கியது. அக்ஷரா சட்டென்று கட்டிலில் இருந்து எழுந்து நின்று தன் மனதை திடப்படுத்தி கொண்டாள். குளியலறை கதவு திறக்கும் சத்தம் கேட்க தன் பதற்றத்தை அப்படியே மறைத்துவிட்டு இயல்பு நிலைக்கு திரும்பினாள். ஈரக்கூந்தலை துவைத்தபடியே வெளியே வந்த ஆரியன் அவளை பார்த்து மெலிதாக புன்னகைத்தான். இன்னும் கிளம்பாம என்ன யோசனை அக்ஷரா? சீக்கிரம் ரெடியாகு, நான் உனக்கு சுட சுட ஒரு ஸ்ட்ராங் காஃபி எடுத்துட்டு வரேன் என்று அன்போடு கூறியவன் அவளது கன்னத்தை மென்மையாக தட்டிவிட்டு அறையை விட்டு வெளியே சென்றான். சிறிது நேரத்தில் ஆரியன் ஆவி பறக்கும் காஃபியுடன் அறைக்குள் வந்தான். அக்ஷரா ஒரு கம்பீரமான ஃபார்மல் உடையில் தயார் நிலையில் இருந்தாள். அவளது கழுத்தில் நேற்றிரவு ஆரியன் மாட்டிவிட்ட அந்த அசுர டாலர் பொறித்த தங்கச் செயின் அவளது பளிங்கு மேனியில் எண்ணிக்கொண்டிருந்தது. இந்தாக்ஷரா, சூடான காஃபி என்று அவன் நீட்ட அதை வாங்கி ஒரு மடக்கு பருகினாள். காஃபி கோப்பையை மேஜை மீது வைத்த கணமே ஆரியன் மெதுவாக அவளது இடுப்பை சுற்றி தன் பலமான கரவளைவுக்குள் கொண்டு வந்தான். அவளது எதிர்பாராத அந்த நொடியில் அவளை தன்னோடு ஒட்ட அணைத்து அவளது இதழ்களில் ஆழமாக தன் இதழ்களை பதித்தான். அந்த திடீர் முத்தத்தில் அவனது காதலும் அதிகாரமும் ஒரு சேர கலந்திருந்தது. அக்ஷராவின் சுவாசம் சூடானது. தன் கணவனின் இந்த மென்மையான அசுரத்தனமான அணைப்பில் அவளது கைகள் தானாகவே அவனது அகன்ற தோள்களை பற்றி கொண்டன. அவளது நெற்றியில் தன் மூச்சை உரசியபடி, இந்த செயினோட டாலர் உனக்கு ரொம்ப அழகாவே பொருந்ததுடி
என்று காதோரம் கிசுகிசுத்தான். அவளது இமைகளில் லேசான நடுக்கம். தன் உணர்ச்சிகளை கஷ்டப்பட்டு கட்டுப்படுத்தி கொண்டு, ஆரியன், இன்னைக்கு எனக்கு காலையிலே ஒரு முக்கியமான அவுட் சைட் மீட்டிங் இருக்கு, நான் ஆபீஸ்க்கு கொஞ்சம் லேட்டா தான் வருவேன் என்று மிகவும் இயல்பாக போய் சொன்னாள். ஆரியன் அவளை விடுவிக்காமல் அவளது கண்களை நேரடியாக கூர்மையாக ஊடுருவி பார்த்தான். அவனது சாணக்கிய கண்கள் அவளது குரலில் இருந்த அந்த மெல்லிய தயக்கத்தையும் இதய துடிப்பின் வேகத்தையும் கணக்கச்சிதமாக கண்டுபிடித்தன. அவளது முகவாயை பிடித்து மெல்ல உயர்த்தி அவளது மூக்கின் நுனியில் லேசாக கடித்தான். ஓ, அப்படியா மேடம்? ஆனா இந்த அசுரனை விட்டு போறது உனக்கு அவ்வளோ லேசா இருக்காதே என்று குறும்பாக சிரித்தவன் பிறகு தன் குரலை சற்று மாற்றி, ஓகேடி, பத்திரமா போயிட்டு வா, டிரைவரை கூட்டிட்டு போறியா என்றான். இல்ல, நானே கார் டிரைவ் பண்ணி போறேன், எனக்கு கொஞ்சம் பர்சனல் ஸ்பேஸ் தேவைப்படுது என்று கூறிவிட்டு அவன் பதிலுக்கு காத்திராமல் அவனது பிடியிலிருந்து மெல்ல விலகி தன் கைப்பையை எடுத்துக்கொண்டு வேகமாக கீழே நடந்தாள். ஆரியன் ஜன்னல் அருகே வந்து நின்றான். அக்ஷரா தன் காரை எடுத்துக்கொண்டு ஒரு புயலை போல அந்த பங்களாவின் வாயிலை கடந்து வேக புயலாக வெளியேறுவதை பார்த்தான். அவனது முகத்தில் இருந்த புன்னகை மறைந்து ஒரு பயங்கரமான தீவிர யோசனை படர்ந்தது. கையில் இருந்த காஃபி கோப்பையை இறுக்கமாக பிடித்தபடி அவளது கார் மறைந்த திசையே விரித்து பார்த்தான். அக்ஷரா, நீ ஏதோ ஒரு பெரிய விஷயத்த என்கிட்ட மறைக்கிற. உன் கண்கள் பொய்யை மறைக்க போராடுறத இந்த ஆரியம் கண்டுபிடிக்க மாட்டேனா? அவனது உதட்டோரத்தில் ஒரு கொடூரமான அதே சமயம் கம்பீரமான புன்னகை விரிந்தது. நீ தனியா போறன்னு நினைக்கிற பொண்டாட்டி, ஆனா நீ என்ன பண்ணினாலும் எந்த எல்லைக்கு போனாலும் உனக்கு பின்னாடி உன்னோட நிழலா உன்னை காக்குற அரணா இந்த ஆரியம் இருப்பாண்டி. உன்னை தொட நினைக்கிறவன் யாரா இருந்தாலும் அவனுக்கு இந்த ஆரியன் தான் சாவா இருப்பான். அவன் தன் பாக்கெட்டில் இருந்து போனை கையில் எடுத்து தன் நம்பிக்கையான ஆளுக்கு டயல் செய்தான். அவனது குரல் இப்போது ஒரு அசுரனின் கர்ஜனையாக மாறத் தொடங்கியது. ஆரியன் போனை காதில் வைத்தான். மறுமுனையில் அவனது நிழல் போன்ற நம்பிக்கையான வலது கை ஷேடோ டீமின் தலைவன் கதிர் அழைப்பை ஏற்றான். பாஸ், அக்ஷராவோட கார ஜிபிஎஸ் டிராக்கர் போடு. அவ போகிற வழியில நம்ம ஜிபிஎஸ் கவரேஜ் கட் ஆக கூடாது. அவ பின்னால 2 கார் ஃபாலோ பண்ணட்டும். ஆனா அவளுக்கு எந்த சந்தேகமும் வரக்கூடாது. அவளை தாண்டி எந்த காத்தும் வீசக்கூடாது. புரியுதா? ஆரியனின் குரலில் இருந்த கொடூரமான அதிகாரம் மறுமுனையில் இருந்தவனை நடுங்க வைத்தது. எஸ் பாஸ், இப்பவே டீம் அலர்ட் பண்றேன். ஆரியன் போனை கீழே வைத்தான். அவனது கண்கள் சிவந்திருந்தன. தன் மேஜை மீது இருந்த இரும்பு லாக்கரை திறந்து அதில் பளிச்சிட்ட தன் பிரத்யேக துப்பாக்கியை எடுத்து இடுப்பில் சொருகி கொண்டான். அக்ஷராவின் கார் அந்த இருண்ட பழைய தொழிற்பேட்டையின் முன்னால் வந்து நின்றது. சுற்றிலும் மனித நடமாட்டமே இல்லாத அந்த பகுதி ஒருவித மயான அமைதியையும் மரண பயத்தையும் ஒரு சேர பிரதிபலித்தது. கார் கதவை திறந்து வெளியே வந்த அக்ஷரா சற்றும் தயக்கமின்றி சுற்றிலும் தன் கூர்மையான பார்வையை செலுத்தினாள். அவளது முகத்தில் கொஞ்சமும் பயமில்லை. மாறாக தன் கணவனுக்காக எந்த எல்லையும் தாண்டி செல்லும் அந்த அசுரத்தனமான கம்பீரம் அவளது ஒவ்வொரு அடியிலும் தெரிந்தது. தன் கைப்பையை இறுக்கமாக பற்றியபடி மெதுவாக அந்த பழைய கட்டிடத்திற்குள் அடிமேல் அடி வைத்து நடந்து சென்றாள். தூசியும் சிலந்தி வலைகளும் மண்டியிட்டிருந்த அந்த இருண்ட காரிடாரில் அவளது ஹைஹீல் சத்தம் டக் டக் என பலமாக எதிரொலித்தது. காற்று கூட கடந்து செல்ல தயங்கும் அந்த இடத்தில் அவளது மூச்சுக்காற்று மட்டுமே அவளுக்கு துணையாக இருந்தது. அறை எண் 4. மனதிற்குள் அழுத்தமாக எண்ணிக்கொண்டே நடந்தவள் அந்த பாழடைந்த அறைக்கு முன்னால் வந்து நின்றாள். அங்கே மரக்கதவு லேசாக சாய்ந்தபடி திறந்திருந்தது. உள்ளிருந்து வரும் ஒருவித நள்ளிரவு குளிர்ந்த காற்றும் வெளிச்சமற்ற அந்த இருளும் அவளது வருகைக்காக காத்திருப்பதை உணர்த்தியது. அக்ஷரா ஒரு நிமிடம் நின்று ஆழ்ந்த மூச்சை உள்ளிழுத்து தன் மனதை திடப்படுத்தி கொண்டாள். தன் கழுத்தில் இருந்த ஆரியனின் அசுர டாலரை லேசாக தொட்டுக்கொண்டவள் தன் பலத்தை வரவழைத்துக் கொண்டு தன் காலால் அந்த மரக்கதவை ஓங்கி தள்ளினாள். கிரீச் என்ற கொடூரமான சத்தத்துடன் கதவு திறந்து கொண்டது. அங்கே அறையின் மையத்தில் வைக்கப்பட்டிருந்த அந்த மர நாற்காலியில் பின்னாளிலிருந்து வழிந்த ஒற்றை மஞ்சள் வெளிச்சத்தின் ஒளியில் ஒரு உருவம் அடர்ந்த புகையிலை புகையை காற்றில் ஏவி விட்டபடி அமர்ந்திருந்தது. அந்த புகை மண்டலத்தை ஊடுருவிக் கொண்டு ஒரு குரல் சீறியது. வாங்க அக்ஷரா மேடம். ஆரியனோட பொண்டாட்டி, அசுரனோட மகாராணி, நான் நினைச்ச மாதிரியே தனியா தைரியமா வந்துட்டியே. அந்த இருட்டின் மூலைகளிலிருந்து விக்ரம் ரத்தோரின் கொடூரமான குரல் எதிரொலித்தது. அக்ஷரா தன் புருவங்களை உயர்த்தி கண்களில் சற்றும் பயமின்றி, யாருடா நீ? முகத்தை காட்டாம பின்னால இருந்து சதி பண்ற கோழதானே நீ
ஆரியனையும் என்னையும் அழிக்க திட்டம் போட்ட அந்த முகம் தெரியாத எதிரி நீதான என்று அதிகார தோரணையில் சீறினாள். விக்ரம் தன் கையில் இருந்த சிகரெட்டை தரையில் போட்டு மிதித்துவிட்டு மெதுவாக நாற்காலியில் இருந்து எழுந்து அந்த ஒற்றை வெளிச்சத்திற்குள் வந்தான். அவனது முகத்தில் இருந்த கொடூரமான சிரிப்பை பார்த்ததும் அக்ஷராவின் கண்கள் கூர்மையாயின. ஆமாண்டி, உங்க 2 பேரையும் அழிக்க துடிக்கிற அந்த எதிரி நான் தான், விக்ரம் ரத்தோர். ஆனா நீ நினைக்கிற மாதிரி நான் கோழை இல்ல, உன்னை இங்க வரவச்ச சாணக்கியன் என்று அவன் எழுப்பிய உரத்த சிரிப்பு அந்த பழைய குடோன் முழுவதும் எதிரொலித்தது. அதே நொடி டங் 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 அந்த அறையின் 4 பக்க இரும்பு கதவுகளும் பலத்த சத்தத்துடன் தாழிடப்பட்டன. இருண்ட மூலைகளில் இருந்து கைகளில் தடிமனான இரும்பு சங்கிலிகள் வீச்செருவாள்களுடன் 10 அடியாட்கள் மெதுவாக வெளியே வந்து அக்ஷராவை சூழ்ந்து கொண்டனர். அக்ஷரா ஒரு கணம் சுற்றும் முற்றும் பார்த்தாள். தான் ஒரு மிகப்பெரிய ஆபத்தான வலையில் சிக்கிக் கொண்டிருப்பதை உணர்ந்தாலும் அவளது முகத்தில் ஒரு துளி நடுக்கம் கூட இல்லை. விக்ரம் அவளை பார்த்து நக்கலாக சிரித்தான். என்னடி அக்ஷரா, எதிரி அழிக்க வந்தியாமே, இப்போ சொல்லு, உன்னோட இந்த அசுர கெத்து இப்போ உன்னை காப்பாத்துமா, இல்ல உன்னை காப்பாத்த உன் புருஷன் அந்த ஆரியன் ஓடி வருவானா? அக்ஷராவின் உதடுகளில் ஒரு சிறு புன்னகை அரும்பியது. தன் கையில் இருந்த கருப்பு நிற லெதர் ஜாக்கெட்டை மெதுவாக கழற்றி பக்கத்தில் இருந்த ஒரு இரும்பு பைப்பில் வீசினாள். அவளது கண்களில் பயத்திற்கு பதிலாக ஒரு கொடூரமான வேட்டை மிருகத்தின் வெறி வீசியது. ஆரியன் வரணுமா? இந்த 10 நாயங்களை வேட்டையாட எனக்கு ஆரியன் எதுக்குடா? விக்ரம் உரக்க சிரித்தான். ஆரியன் பொண்டாட்டிங்கிற திமிருடி உனக்கு. ஆனா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோ, ஆரியன் சாம்ராஜ்யத்தோட பலமே அவனோட அறிவோ ஆயுதமோ இல்ல, அவனோட பக்கபலமா இருக்கிற நீதான். ஒன்னு அழிச்சா அவன் தானா உடைஞ்சு போயிடுவான். அக்ஷரா ஒரு அடி முன்னால் எடுத்து வைத்தாள். அவளது குரலில் மரண அமைதி நிலவியது. ஆரியன் சாம்ராஜ்யத்தை அழிக்க எந்த கொம்பனாலும் முடியாதுடா. அவனோட கோபத்தை மட்டும்தான் நீ பாத்திருக்க. ஆனா அவனோட கோபத்துக்கு பின்னால இருக்கிற கூர்மையான புயல்னா என்ன தொட்டவன் எவனும் உயிரோட வாழ்ந்ததா சரித்திரமே இல்ல. சிங்கத்தோட குகையில வந்து நின்னுக்கிட்டு சிங்கம் எப்போ வரும்னு கேக்குற பூனை நீ. ஆரிய இங்க வரவேண்டிய அவசியமே இல்ல விக்ரம். உன்னோட இந்த கொடூர பிம்பத்தை உடைச்சி உன்னை மண்டியிட வைக்க எனக்கு என் ஒத்த பார்வை போதும் என்று அக்ஷரா கர்ஜித்தாள். விக்ரம் ஆத்திரத்தில் பற்களை நரநரவென கடித்தான். சிங்கம் புலின்னு ரொம்ப பேசாதடி, இது ஏன் ஏரியா, இங்க நான் தான் ராஜா. நீ ராஜா இல்லடா, வெறும் சதிகாரன். ராஜாங்கிறவன் நேருக்கு நேர் மோதுவான், சதிகாரன் தான் பொறி வச்சு வேட்டையாட பாப்பான். ஆனா நீ வச்ச பொறியில சிக்க போறது நான் இல்ல, உன்னோட தலை. அவள் வார்த்தையை முடிக்கும் முன்னே முன்னால் வந்த ஒரு அடியால் வீச்சருவாளை ஓங்கினான். அக்ஷரா நொடி பொழுதில் இடப்பக்கம் சாய்ந்து அவனது கையை பற்றி சுழற்றி அருவாளை பிடுங்கி அவனது காலிலேயே குத்தினாள். அவனின் அலறல் சத்தம் முடிவதற்குள் அடுத்தவன் வீசிய இரும்பு சங்கிலியை தன் கையால் சுற்றி இழுத்து அவனை தன் முழங்காலால் முகத்திலேயே மிதித்து சாய்த்தாள். அறையில் ரத்தம் சிந்த தொடங்கியது. அக்ஷராவின் ஒவ்வொரு அடியும் ஒரு புயலின் தாக்குதலைப் போல வேகமாகவும் துல்லியமாகவும் இருந்தது. பிடிங்கடா அவள என்று விக்ரம் கத்தினான். அக்ஷரா சுழன்று சுழன்று அடித்தாள். அருவாளின் வெட்டுகள், சங்கிலியின் வீச்சுகள் என அனைத்தும் அவளது வேகத்திற்கு முன்னால் தோற்று போயின. 5 நிமிடங்களில் 8 அடியாட்கள் தரைமட்டமாகி இரத்த வெள்ளத்தில் துடித்தனர். மீதி இருந்த இருவரும் பயத்தில் பின்வாங்கிய போது அக்ஷரா விக்ரமை நோக்கி வேகமாக பாய்ந்தாள். அவளது கை விக்ரமின் சட்டையை பற்றி அவனை இரும்பு தூணில் ஓங்கி அடித்தது. சொல்லுடா, ஆரியனுக்கு எதிராக இன்னும் என்னென்ன திட்டம் வச்சிருக்க என்று அவனது கழுத்தை நெரித்தாள். விக்ரம் வலியால் துடித்தாலும் அவனது முகத்தில் ஒரு கொடூரமான புன்னகை வந்தது. நான் சொன்னேனேடி, நான் கோழை இல்ல, சாணக்கியன்னு. அவன் கையை உயர்த்திய அந்த நொடி பின்னால் மறைந்திருந்த கடைசி அடியால் குளோரோஃபார்ம் நனைத்த ஒரு தனிமனான துணியால் அக்ஷராவின் மூக்கையும் வாயையும் பின்னாடி இருந்து பலமாக இறுக பற்றினான். அக்ஷரா திடுக்கிட்டவள் தன் முழு பலத்தையும் பயன்படுத்தி அவனை காலால் பின்னோக்கி உதைக்க முயன்றாள். ஆனால் அந்த நச்சு வாயுவின் வீரியம் உடனடியாக அவளது நரம்புகளை தளர செய்தது. அவளது கண்கள் இருளத் தொடங்கின. கைகளின் பிடி தளர்ந்தது. அக்ஷராவின் பார்வை மங்கலானது. தன் சுய நினைவை இழக்கும் கடைசி நொடியிலும் அவளது கண்கள் விக்ரமை எச்சரிப்பதை போல பார்த்தன. அடுத்த நொடி அக்ஷரா முழுமையாக மயங்கி தரையில் சாய்ந்தாள். விக்ரம் தன் சட்டையை சரி செய்து கொண்டு கீழே மயங்கி கிடந்த அக்ஷராவை ஒருவித வெறியோடு பார்த்தான். அவனது உதடுகளில் கொடூரமான மமதை நிறைந்த புன்னகை படர்ந்தது. சுற்றி நின்ற தன் அடியாட்களை பார்த்து விக்ரம் பெருமையாகவும் கொடூரமாகவும் பேசத் தொடங்கினான். இவை இனி எனக்கு மட்டும்தான் சொந்தமானவ.
ஆரியனை அழிக்க நான் அவன் கூட நேருக்கு நேர் மோதவே தேவையில்லடா. இவளை காணாம ஆரியன் பைத்தியக்காரன் மாதிரி தேடுவான். தன் பொண்டாட்டி எங்கன்னு தேடி தேடியே அவனோட கவனம் எல்லாம் சிதறி அவனோட பிசினஸ் சாம்ராஜ்யம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா கோட்டை விட்டு அடியோடு அழிஞ்சு போகும். கடைசியில என் எதிரி ஆரியன் தெருவுல நிப்பான். நான் ஆசைப்பட்ட இந்த அக்ஷரா என்றென்னைக்கோ என் கூடவே இருப்பா. அவன் அடியாட்களை பார்த்து சைகை செய்ய அவர்கள் மயங்கி கிடந்த அக்ஷராவை தூக்கி கொண்டு அந்த பழைய குடோனின் ஆழமான பகுதிக்கு விரைந்தனர். குடோனின் சுவரோடு சுவராக மறைக்கப்பட்டிருந்த ஒரு ரகசிய இரும்பு கதவை திறந்து யாருடைய கண்ணிலும் படாதவாறு அக்ஷராவை அந்த இருண்ட ரகசிய அறைக்குள் கொண்டு சென்று மறைத்து வைத்தனர். விக்ரம் அந்த ரகசிய கதவை மூடி பூட்டிவிட்டு வெளியே அக்ஷராவின் கார் நின்றிருந்த திசையை பார்த்து கொடூரமாக சிரித்தான். தன் உயிரான அக்ஷரா ஆபத்தில் இருப்பதை உணர்ந்து அவளது காரை டிராக் செய்து கொண்டு ஆரியன் இந்த இடத்திற்கு விரைந்து வருவானா? ஆரியன் வரும்போது அவனை எதிர்கொள்ள போவது அக்ஷராவா அல்லது ஏமாற்றமா? இந்த ஸ்டோரியோட கண்டினியூஷனை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.